உடனே சென்று திருதராஷ்டிரனுக்கு இதை நாம் உணர்த்துவோம். வா. பிதாமகருக்கும் மகாமந்திரியாருக்கும் வணக்கம். இளவரசர் துரியோதனன் நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறார். காரியம் கெட்டது. எது நடக்கக்கூடாது என்று நாம் நினைத்தோமோ அது நடந்துவிடும் போலிருக்கிறதே விதுரா. பெரியப்பா, துரியோதனனால் அரசவையில் நிச்சயம் குழப்பம் ஏற்படும். நாம் உடனே அங்கு செல்லலாம். மாமா, என்னை விட்டுவிடுங்கள். எந்த முகத்தை கொண்டு தந்தையை ஏறிட்டு பார்ப்பேன்? சுயம்பரத்தில் தோற்ற நாடு திரும்பியதை தந்தை அறிந்தால் அவர் துடிதுடித்து போய்விடுவார் அல்லவா? இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் இதை மறைக்க முடியும்? அரசருக்கு இந்நேரம் தகவல் தெரிந்திருக்கும். அவர் உன்னை காண துடித்துக் கொண்டிருப்பார். அவமானம் என் மனதில் தீயாக பற்றி எரிகிறது. சுயம்பரத்தில் தோற்ற என்னை யார் மதிப்பார்? ஒரு காவலன் கூட உதாசீனம் செய்வானே. நண்பா, அப்படி யாராவது உன்னை அவமானப்படுத்தி பேசினால் அவரது தலை அக்கணமே தரையில் உருளும். நீங்கள் 1000 சமாதானம் சொன்னாலும் அதை ஏற்பதற்கில்லை. நான் சுயம்பரத்தில் தோற்றது உண்மைதானே? வெற்றியும் தோல்வியும் பகலையும் இரவையும் போன்றது. மனிதராக பிறந்த எவரும் தோல்வியை சந்தித்தே தீர வேண்டும். அதிலும் சத்திரியனாக பிறந்தவனுக்கு தோல்வி என்பது தோல்வியே அல்ல, அது அனுபவம். அதுதான் அவன் வெற்றிக்கு வழித்தடம். மாமா, உங்கள் உபதேசங்கள் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அரண்மனையில் நான் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். பீஷ்மர், கிருபர், துரோணர், விதுரர் என எனக்கு வித்தைகளை போதித்த அனைவரும் என்ன கேள்வி கேட்பார்கள். அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? கூச்சமின்றி அவர்களை எவ்வாறு நான் பார்ப்பேன்? துச்சாதனா, இப்போதைக்கு அத்தினாபுர அரண்மனையில் விவாதிக்கும் பிரச்சனை எதுவாக இருக்கும்? நிச்சயம் பாஞ்சாலத்தில் சுயம்பரம் நடந்ததும் அதில் நாம் தோல்வியை தழுவியதும் தான். அதைவிட பெரிய பிரச்சனையை நாமே கிளப்பினால் என்னவாகும்? என்னவாகும்? புதிய பிரச்சனையை பற்றி விவாதிக்க தொடங்கி விடுவார்கள். அப்படி என்றால் பழைய பிரச்சனையை மறந்து விடுவார்கள் என்பதுதானே பொருள். மாமா, மருமகனே, நீ வெட்கத்தை உதறித்தல். நிமிர்ந்த நெஞ்சோடும் செருக்கோடும் என்னோடு வா. உன் தோல்வியை பற்றி ஒருவரும் பேசாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். மாமா, தாங்கள் என்ன செய்ய போவதாக உத்தேசித்திருக்கிறீர்கள்? அதை அரண்மனையில் வந்து தெரிந்து கொள். அண்ணா, அதான் மாமா கூறிவிட்டாரே, இன்னும் என்ன தயக்கம்? இந்த மாமன் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா மருமகனே? மாமா, நான் உங்களை நம்பாமல் வேறு யாரை நம்ப போகிறேன்?
மீன்கள் தூண்டில் போடும் அதிசயத்தை நான் இப்போதுதான் பார்க்கிறேன் ருக்மணி. மீன்கள் தூண்டில் போடுகின்றனவா? என்ன பிதற்றல் இது? பிதற்றல் அல்ல, உண்மை. மீன்களைப் போல் துள்ளி விளையாடும் உன் கண்கள் எனக்கு தூண்டில் வீசிக்கொண்டே இருக்கின்றனவே. போங்கள், எப்பொழுதும் இதே வேலைதான். விரல்களா இவை? ஒவ்வொன்றும் என் நெஞ்சை துளைக்கும் கணைகள். போதும், கையை விடுங்கள். ருக்மணி, என் வேணுகானத்தை இனிமை என்கிறார்கள். ஆனால் எனக்கோ உன் சிணுங்கள்தான் இசை. உன் சிணுங்கலில் இருந்துதான் என் கானத்திற்கான கற்பனை ஊற்றெடுக்கிறது. போதும், நிறுத்துங்கள். திருமண வயது தங்கை இருக்கும் பொழுது ஏன் இந்த சல்லாபமோ? ருக்மணி, மனைவியின் அழகை ஆராதிக்கும் உரிமை கணவனுக்கு உண்டு. அதை தடுக்கும் உரிமை மனைவிக்கே இல்லை. அவமானம்! இது அத்தினாபுர சாம்ராஜ்யத்திற்கே அவமானம், வெட்கக்கேடு. குரு வம்சத்திற்கே வெட்கக்கேடு, தலைகுனிவு. ஏன் இத்தனை ஆவேசம்? நீ சுயம்பரத்திற்காக பாஞ்சாலம் அல்லவா சென்றிருந்தாய்? எப்போது வந்தாய்? சுயம்பரத்தில் கௌரவர்கள் வென்றதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்கே திரௌபதி? குரு வம்சத்தின் குலகுருக்களே, சபையோர்களே, பாஞ்சாலத்தில் நடந்தது சுயம்வரம் அல்ல, சதி. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் மீது பெரும் பகை கொண்ட துருபதன் சதி செய்து பழி தீர்த்து கொண்டான். அந்த பாஞ்சால தேசத்தின் மீது இக்கணமே போர் தொடுக்க வேண்டும். அந்த துருபதனின் தலையை கொய்து வர வேண்டும். இல்லையெனில் அந்த அகமாவம் பிடித்தவள் நம்மை எல்லாம் துச்சமென மதித்து விடுவாள். ஆம், திட்டமிட்டு சதி செய்து அரசர்கள் அத்தனை பேர் முகத்திலும் கரியை பூசி இருக்கிறான் அந்த துருபதன். அங்கே என்னதான் நடந்தது? நீங்கள் சொல்வது ஒன்றுமே விளங்கவில்லையே. மாமன்னர் திருதராஷ்டிரர் கேட்டுக்கொண்டும் கூட நான் அந்த சுயம்பரத்திற்கு செல்ல மறுத்தேன். ஆனால் என் நண்பன் என்னை வற்புறுத்தி அழைத்த பிறகுதான் நான் செல்ல சம்மதித்தேன். அதுவும் என் நண்பனுக்காக. அங்கே அந்த அந்தணன் நிகழ்த்தி காட்டிய அத்தனை வில்வித்தைகளையும் என்னாலும் நிகழ்த்தி காட்டியிருக்க முடியும். ஏன், அதற்கு மேலும் நிகழ்த்தி காட்டியிருக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னை தேரோட்டியின் மகன் என்று இழிந்து பேசுவதைப் போல அந்த திரௌபதியும் என்னை இழிந்து பேசிவிட்டாள். நான் யார் சார்பாக சுயம்பரத்திற்கு சென்றேன்? இந்த அத்தினாபுரத்தின் சார்பாக. என்னை அவமானப்படுத்தி பேசினால் இந்த அத்தினாபுரத்தை அவமானப்படுத்தி பேசியதாகாதா? இப்போது சொல்லுங்கள், என் நண்பன் அந்த பாஞ்சால தேசத்தின் மீது படையெடுக்க வேண்டும் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அது சத்திரர்களுக்காக வைக்கப்பட்ட சுயம்பரம். அங்கு நீ சென்றதே தவறு.
துரியோதனா, அங்கு என்னதான் நடந்தது? எளிதில் தூக்க முடியாத வில்லினை சுயம்பரத்திலே வைத்தார்கள். வெற்றி பெற எண்ணிய அத்தனை அரசர்களும் மண்ணை கவினார்கள். ஆனால் எனது நண்பன் மாவீரன் கர்ணன் அந்த வில்லினை ஏந்தி லட்சியத்தை அடிக்கும் தருணத்தில் அந்த திரௌபதி எனது நண்பனை அவமானப்படுத்தினார். முடியவில்லை, பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அந்த துருபதனின் வம்சத்தையே வேரோடு அழிக்காமல் விட மாட்டேன். அப்படி என்றால் அந்த சுயம்பரத்தில் எவருமே வெல்லவில்லையா? யாசகம் பெற்று பிழைக்கும் எவனோ ஒரு அந்தணன் வந்தான். ஏதோ மாயம் செய்து அந்த வில்லை தூக்கி லட்சியத்தை அடித்தான். அந்தணரால் மட்டும் எப்படி சுயம்பரத்தில் வெல்ல முடிந்தது? அது துருபதனின் திட்டமிட்ட சதி. பீஷ்மர் மீது கொண்ட பகையையும் துரோணாச்சாரியார் மீது கொண்ட வஞ்சத்தையும் தீர்த்து கொள்ளவே இந்த சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் துருபதன். துரியோதனா, நீ எப்பொழுது இங்கு வந்தாய்? இங்கு என்ன குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது? தாத்தா, பாஞ்சால தேசத்தின் மீது இப்போதே போர் தொடுக்க வேண்டும். அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் மீது படிந்திருக்கும் கரையை துடைத்தெறிய வேண்டும். துரியோதனா, நீ பேசிக் கொண்டிருந்ததை நான் வரும்பொழுது கேட்டுக்கொண்டுதான் வந்தேன். முதலில் நீ சாந்தம் கொள். பாஞ்சால தேசத்தின் மீது போர் தொடுப்பதா வேண்டாமா என்பதை அரசரை கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம். தோல்வியே காணாத குரு வம்சத்திற்கு நேர்ந்த அவமானம் இது. அந்த அவமானத்தை துடைத்தெறிய வேண்டும் பிதாமகரே. விசித்திரவீரியன் பாஞ்சால தேசம் சென்றபோது பசுக்களை களவாடியதாக கைது செய்தான் துருபதன். அன்று நீங்கள் சென்று மீட்டெடுத்து வந்தீர்கள். அன்றிலிருந்து துருபதனுக்கு அத்தினாபுரத்தின் மீது பகை. துருபதன் பீஷ்மரை கொல்வதற்கு தவமிருந்து பெற்றிருக்கிறான் சிகண்டியை. துரோணருக்கு வேண்டுமென்றால் திருஷ்டத்யும்னனுக்கு பயிற்சி கொடுத்தது பெருந்தன்மையாக இருக்கலாம். அவன் துரோணரை கொல்வதற்காகவே பிறந்தவன். அதற்காகவே நாம் போர் தொடுக்கலாம். பிதாமகரே, இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள். குரு வம்சத்தின் குலகுருக்களே, நீங்களே சொல்லுங்கள். சபையோர்களே, முடிவை நீங்களே சொல்லுங்கள். குரு வம்சத்தை ஒருவராலும் அவமதிக்க இயலாது. அது உங்களுக்கே தெரியும். சற்று அமைதியாக இருங்கள். சற்று நேரத்தில் அரசவையில் பேரரசர் எழுந்தருள்வார். அப்பொழுது இதை பற்றி விவாதிக்கலாமே. அமர்க்கல், நாம் செய்த கலேபரத்தில் நமது தோல்வியை பற்றி கேள்வி கேட்க அனைவரும் மறந்து போனார்களே. இத்தனை பெரிய முட்டாள்களா இருப்பார்களா? தங்கள் தோல்வியை மறைக்க அவையில் பெரும் குழப்பத்தை விளைவிக்க முயல்கிறார்கள். நாம் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுத்துவிடக்கூடாது. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர குருவம்சத்தின் ரத்தினம் சந்திரகுல திலகம் அத்தினாபுர சாம்ராஜ்ய பேரரசர் துருதராஷ்டிரர் அவர்கள் வருகிறார். பராக் பராக் பராக்.
அவையோருக்கும் குலகுருவிற்கும் பிதாமகருக்கும் வணக்கம். விதுரா, இன்று அவசரமாக அவையை கூட்ட அனுமதி கோரியிருந்தாய். காரணத்தை அறியலாமா? அரசே, பாஞ்சால தேசத்திலிருந்து தூதுவன் ஓலை கொண்டு வந்திருக்கிறான். பாஞ்சால தேசத்தில் இருந்தா? உடனே வர சொல். உத்தரவு அரசே. யார் அங்கே? அரசே, இப்பொழுது ஓலை என் கைவசம் இருக்கிறது. விதுரா, நீயே ஓலையை அனைவரும் அறிய வாசித்து காட்டு. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் பேரரசர் திருதராஷ்டிரர் அவர்களுக்கு பாஞ்சால மகாராஜன் துருபதனனின் வணக்கம். தங்களின் புத்திரர்களான பாண்டவர்கள் தற்போது என் மருமகன்கள். சுயம்வரத்தில் என் மகள் திரௌபதியை பாண்டவர்கள் வென்ற செய்தியை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். நிறுத்து. ஓலையில் பாண்டவர்கள் என்றா இருந்தது? ஆம் அரசே, மேலும் படிக்கிறேன், கேளுங்கள். அத்தினாபுரத்தின் அரச குமாரர்கள் பாஞ்சால தேசத்தில் தஞ்சம் புகுந்தார்கள் என்பது எனக்கு வேண்டுமானால் பெருமையாக இருக்கலாம். அது அத்தினாபுர சாம்ராஜ்யத்திற்கு பெருமையாகாது என்பதை தாங்களும் அறிவீர்கள், இந்த உலகமும் அறியும். பாண்டவர்களை ராஜ மரியாதையோடு அத்தினாபுரம் அழைத்து செல்வீர்கள் என்று நம்புகிறேன். பாண்டவர்களுக்கு பாஞ்சால தேசம் என்றும் பக்கபலமாக இருக்கும். நன்றி. விதுரா, பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? ஆம் அரசே. என் தம்பியின் புத்திரர்களான பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? ஆம் அரசே. என் கண்மணிகளான பாண்டவர்கள் உயிரோடு வாழ்கிறார்களா? தூதுவன் கொண்டு வந்த செய்தி உண்மையா? வாரணவதத்திலிருந்து தப்பிய பாண்டவர்கள் பாஞ்சாலம் சென்றிருக்கிறார்கள். அங்கே சுயம்வரத்தில் திரௌபதியை வென்றிருக்கிறான் அர்ஜுனன். பாண்டவர்கள் உயிர் மீண்டதில் எமக்கு மிக்க மகிழ்ச்சி. மீளா துயரில் தத்தளித்த என் ஆன்மாவிற்கு நிம்மதி தந்தாய் விதுரா. பாண்டவர்கள் 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 பாண்டவர்கள். சுயம்வரத்தில் கௌரவர்கள் வென்றதாக சொன்னது பொய்யா? பொய்யில்லை, சத்தியமான உண்மை. அப்படியென்றால் பாஞ்சாலத்திலிருந்து வந்திருக்கும் இந்த ஓலை? இதுவும் உண்மை. இரண்டும் எப்படி உண்மையாக இருக்க முடியும் விதுரா? அரசர் உத்தரவு கொடுத்தால் தங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கலாமா? கேள் விதுரா. கௌரவர்கள் என்பது யார் அரசே? திருதராஷ்டிர மன்னரான என் புத்திரர்கள் 100 பேரும் கௌரவர்கள். அரசே,
கௌரவர்கள் என்ற பதத்தின் மூலப்பொருளை நான் வினவுகின்றேன். குரு வம்சத்தின் வழிவந்தவர்கள் என்று பொருள். பாண்டவர்களும் குரு வம்சத்தின் வழிவந்தவர்கள் இல்லையா அரசே? அது நீ சொல்வதும் சரிதான். பாண்டவர்களும் கௌரவர்கள்தான். சுயம்வரத்தில் திரௌபதியை வென்றது பாண்டவர்கள் என்றால் சுயம்வரத்திற்கு சென்ற என் புத்திரர்கள் எங்கே? இதோ அவையில் அடக்கத்தோடு அமைதி காக்கிறார்கள். துரியோதனா, நீ இங்கேயா இருக்கிறாய்? ஆம் தந்தையே, நாங்கள் இப்பொழுதுதான் நாடு திரும்பினோம். பராக்கிரமம் படைத்த பாண்டவர்கள் குருவம்சத்தின் ரத்தினங்கள். பாஞ்சால இளவரசி திரௌபதியை சுயம்பரத்தில் வென்று குருவம்சத்தின் பெருமையை நிலைநாட்டி விட்டார்கள் என் பாண்டுபுத்திரர்கள். அவர்களை இப்பொழுதே காண துடிக்கிறேன். அப்படி என்றால் பாண்டவர்களையும் திரௌபதியையும் எப்பொழுது அழைத்து வருவது அரசே? பாண்டவர்களை அத்தினாபுரத்திற்கு அழைத்து வருவது குறித்து ஆலோசனை மண்டபத்தில் நாம் விவாதிப்போம். இப்பொழுது அவை கலைகிறது. பாஞ்சால இளவரசி திரௌபதியை சுயம்வரத்தில் வென்றிருக்கிறான் பாண்டுவின் புத்திரன் அர்ஜுனன். திரௌபதியை பாண்டவர்கள் ஐவரும் மணந்திருக்கிறார்கள். அவர்களை ராஜ மரியாதையோடு அத்தினாபுரத்திற்கு அழைத்து வருவது குறித்து விவாதிக்கவே நாம் கூடியிருக்கிறோம். வெட்கக்கேடு! அந்த கேடுகட்ட திருமணத்தை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. மானம் இழந்து மதிக்கெட்டு ஒருத்தியை மணந்த பாண்டவர்களை பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அதை பற்றி விவாதமும் இப்பொழுது இங்கு அவசியம் இல்லை. துரியோதனா, விவாதத்தை திசை திருப்ப வேண்டாம். பாண்டவர்கள் திருமணம் பற்றி விவாதிக்க நாம் இங்கு கூடவில்லை. அது குறித்து விவாதிக்க உனக்கோ எனக்கோ உரிமை இல்லை. பாண்டவர்களை ராஜ மரியாதையோடு அரண்மனைக்கு அழைத்து வருவது பற்றிய விவாதம் இது. பாண்டவர்கள் அத்தினாபுர அரண்மனைக்குள் கால் பதிக்க தகுதியற்றவர்கள். அவர்களை அழைத்து வர நான் ஒருபோதும் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன். துரியோதனா, உன்னுடைய சம்மதம் தேவையற்றது. உன்னால் அமைதி காக்க முடிந்தால் இங்கு இருக்கலாம், இல்லை என்றால் ஆலோசனை மண்டபத்தில் இருந்து இப்பொழுதே வெளியேறலாம். நரைத்து திரையோடி கிழப்பருவம் எய்தி சிந்திக்கும் திறனிழந்த வயோதிகர்களுக்குத்தான் இங்கு இடம் உண்டோ? நீங்கள் நினைப்பதை நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் சொல்வதை கேட்பவர்களை மட்டும் இங்கு அழைத்திருக்கலாமே. காந்தார இளவரசரே, உமது வார்த்தைகள் தடிக்கின்றன. நாவடக்கத்தோடு பேசுவது உமக்கு நல்லது. நாவடக்கம், அவையடக்கம் அனைத்தும் எனக்கு தெரியும். அதை பற்றி தகுதியுடையவர்கள் மட்டுமே பேச வேண்டும். அமைதி, அமைதி! சான்றோர் கூடியிருக்கும் அவையில் தகாத சொற்களை தவிர்ப்பது யாவருக்கும் நலம். இதை சகுனி நினைவில் கொள்ள வேண்டும். அரசே, பாண்டவர்கள் இந்த ஹத்தினாபுர அரண்மனையில் வாழ, இந்த ராஜ்யத்தை ஆள எல்லா உரிமைகளையும் பெற்றவர்கள். அவர்கள் பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் என்ற விஷயத்தை இங்கு யாரும் மறந்திட வேண்டாம்.
அவர்களை உரிய ராஜ மரியாதையோடு அழைத்து வரவில்லை என்றால் இந்த ஹத்தினாபுர சாம்ராஜ்யமே விபரீதமான சூழலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படியா? அப்படி என்ன விபரீதமான சூழல் ஏற்படும் என்று சற்று விளக்க முடியுமா? துருபத மன்னன் அனுப்பியது வெறும் ஓலை அல்ல, அவர் விடுத்த மறைமுகமான எச்சரிக்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விதுரா, உன்னுடைய கருத்தை சற்றே விளக்கமாக கூற முடியுமா? அரசரே, இந்த ஓலையில் எழுதியிருப்பதை மறுபடியும் கூறுகிறேன், கேளுங்கள். அத்தினாபுரத்தின் அரசகுமாரர்கள் பாஞ்சால தேசத்தில் தஞ்சம் புகுந்தார்கள் என்பது எனக்கு வேண்டுமானால் பெருமையாக இருக்கலாம். ஆனால் அத்தினாபுர சாம்ராஜ்யத்திற்கு அது பெருமையாகாது என்பது உங்களுக்கும் தெரியும், இந்த உலகிற்கும் தெரியும். பாண்டவர்களை நீங்கள் ராஜ மரியாதையோடு அழைத்து செல்வீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. பாண்டவர்களுக்கு இந்த பாஞ்சால தேசம் என்றும் பக்கபலமாக இருக்கும். விதுரரே, இதில் எச்சரிக்கை எங்கே ஒளிந்திருக்கிறது என்று விளக்க முடியுமா? பாண்டவர்களை ராஜ மரியாதையோடு அழைத்து செல்லவில்லை என்றால் அவர்களுக்கு உரிமையை பெற்றுத்தர பாஞ்சால தேசம் என்றும் பக்கபலமாக இருக்கும். அத்தினாபுரத்தின் மீது போர் தொடுப்போம் என்பதே இந்த கடிதத்தின் பொருள். இந்த அச்சுறுத்தலை கண்டு நான் அஞ்சப் போவதில்லை. நான் இப்பொழுதே போருக்கு தயார். அந்த துருபதனின் சிரசை என் காலில் இட்டு நசுக்குவேன். அவரிடம் தஞ்சம் புகுந்த பாண்டவர்களை என் முன் மண்டியிட வைப்பேன். துரியோதனா, உன் பேச்சு விவேகமற்றது. நீ ஏற்கனவே துருபதனிடம் தோல்வியுற்று திரும்பியவன். மேலும் பாண்டவர்கள் உன் சகோதரர்கள். அவர்கள் தேவர்களுக்கு இணையாக பலம் பொருந்தியவர்கள் என்பதை மறந்து விடாதே. பாண்டவர்களின் பலத்தைக் கண்டு எங்களுக்கு எந்தவித அச்சமும் இல்லை. முன்பை விட அதிக நெஞ்சுரம் கொண்டுள்ளோம். இப்பொழுதே போர்க்களம் செல்ல தயார். போர்க்களத்தில் வெற்றி தோல்வி என்பது இயல்பு. ஒருமுறை தோற்றுவிட்டோம் என்பதற்காக மறுமுறையும் வெற்றி பெற மாட்டோம் என்பதில் அர்த்தமில்லை. திருதராஷ்டிரா, உன் புத்திரர்கள் வயதில் சிறியவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள். அவர்களின் சொற்களை கேட்டு பாண்டவின் புத்திரர்களோடு விரோதம் பாராட்டுவது நல்லதல்ல. எனக்கு நீயும் பாண்டுவும் சமமானவர்கள். காந்தாரியின் புத்திரர்களும் குந்தியின் புத்திரர்களும் எனக்கு சம அந்தஸ்து உடையவர்களே. உமது புத்திரர்களைப் போல் பாண்டுவின் புத்திரர்களும் இந்த ராஜ்யத்தை ஆளும் உரிமை படைத்தவர்கள். அது எவ்விதம் துரியோதனனுக்கு மட்டும் உரிமை உடையதாகும்? ஆகவே பாண்டவர்களை ராஜ மரியாதையோடு அத்தினாபுரம் அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். கங்கையின் மைந்தரான பீஷ்மர் தர்மம் அறிந்தவர். அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் சத்தியமானவை. பீஷ்மரின் எண்ணமே எம்முடைய எண்ணம். திருதராஷ்டிரா, நீ இக்கணமே விதுரனை பாஞ்சால தேசத்திற்கு அனுப்ப வேண்டும். பொன்னையும் பொருளையும் ரத்தினங்களையும் பரிசாக கொடுத்து பாண்டவர்களின் மனதை குளிர்விக்க வேண்டும். பாண்டவர்களை ராஜ மரியாதையோடு அழைத்து வர வேண்டும். அரசே, தங்களது ஆதரவில் வாழும் இவர்கள் தங்களின் புத்திரர்களுக்கு எதிராக பேசுவதை எண்ணினால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உண்ணுவதும் உறைவதும் தங்களின் தயவில், ஆனால் இவர்களது எண்ணங்களோ பாண்டவர்களையே நாடுகிறது. இவர்கள் சொல்லும் இனிய சொற்கள் ஒவ்வொன்றும் கொடிய நஞ்சுக்கு சமமானவை. துஷ்டனே, நீ உன் பேச்சை நிறுத்து. இல்லை என்றால் உன் மூச்சை நிறுத்தி விடுவேன். நீ இந்த அவையில் பேச தகுதியற்றவன். நட்பின் பெயரால் துரியோதனனை பிடித்த பிணினி. பாண்டவர்கள் மீது நீ கொண்ட பகைமையை இச்சமயம் தீர்த்துக் கொள்ள நினைக்கிறாய். உன் எண்ணம் ஈடேறார்.
உன் அன்பான வார்த்தைகளால் கௌரவர்களை அடித்து விடாதே. உண்ட வீட்டிற்கு நன்றி பாராட்டும் நான் நயவஞ்சகன் என்றால், நண்பனாகிய தூயவன் துரியோதனனுக்கு தோள் கொடுக்க நினைக்கும் நான் தகுதியற்றவன் என்றால், தகுதியுள்ளவர்களே பேசட்டும். பிதாமகர் பீஷ்மரின் சொல்லுக்கு மறுசொல் இருக்க முடியுமா? குரு துரோணாச்சாரியாரின் வாக்கு என்றேனும் பொய்த்ததுண்டா? பீஷ்மரும் துரோணரும் அறிவிலும் கல்வியிலும் சிறந்தவர்கள். தங்களிடத்திலும் பாண்டவர்களிடத்திலும் பாரபட்சமற்றவர்கள். தர்மத்திலும் சத்தியத்திலும் தசரத மன்னரின் புத்திரரான ராமனை விட மேம்பட்டவர்கள். அவர்கள் இதற்கு முன்னர் தீங்கிழைக்கும் தீய வார்த்தைகளை சொன்னதுண்டா? எனவே அரசே, அவர்கள் கூறிய அறிவுரையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசே, கௌரவர்களைப் போலவே பாண்டவர்களும் உமது புத்திரர்கள். ஆனால் அவர்களை சூழ்ச்சியால் அழிக்க திட்டமிட்டார்கள் சிலர். அது இந்த யுகத்தில் நடக்காத காரியம். இருளிலும் இடது கரத்திலும் பானம் விடக்கூடியவன் அர்ஜுனன். அவனை இந்திரனாலும் வெல்ல முடியாது. போதும். போரிடும் சந்தர்ப்பம் கிட்டும் போதெல்லாம் என் குலத்தை பற்றி இழித்து பேசி போரை நிறுத்திவிட்டு அர்ஜுனன் தான் வீரன் என்றால் எந்த வகையில் நியாயம்? போரிட்டு பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் யார் வீரன் என்று. நீ அர்ஜுனன் ஒருவனை மட்டும் நினைத்து பேசுகிறாய். ஒட்டுமொத்த பாண்டவர்களின் பலத்தை பற்றியும் யோசித்து பேச வேண்டும். 16,000 யானைகளின் பலத்தை கொண்டவன் பீமன். தன் அசுர பலத்தினால் ராட்சசர்களையே நடுநடுங்க வைப்பவன் பீமன். இடும்பனையும் ராவணனுக்கு ஒப்பான பகாசுரனையும் தன் கரங்களாலேயே கொன்றவன். இத்தகைய புஜபல பராக்கிரம் உள்ள பீமனை தேவர்களாலேயே வெல்ல முடியாது. யம புத்திரர்களை போன்ற நகுல சகாதேவரர்களோடு உயிரோடு வாழ விரும்பும் எவனும் போர் செய்ய எண்ண மாட்டான். தைரியமும் தயையும் பொறுமையும் சத்தியமும் பராக்கிரமும் உள்ள தர்மனை வெல்ல இனி இந்த உலகத்தில் ஒருவன் பிறக்க வேண்டும். இத்தனை பராக்கிரம் உள்ள பாண்டுவின் புதல்வர்களுக்கு துவாரகா மன்னன் ஸ்ரீ கிருஷ்ணனின் ஆதரவும் இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணனின் சக்தியை பற்றி நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் விட யாகத்தால் புத்திரனையும் புத்திரியையும் பெற்ற துருபதனின் ஆதரவும் பாண்டவர்களுக்கு இருக்கிறது. எனவே ராஜ மரியாதையோடு பாண்டவர்களை இங்கு அழைத்து வருவதே சிறந்தது. மகாராஜா, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? சொல் சகுனி. விதுரர் அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் மகா மந்திரியா, இல்லை துருபதனின் தூதுவரா? அரசே, பதில் சொல்ல முடியவில்லை அல்லவா? மாவீரன் கர்ணன் கூறியது போல் சிலர் உண்பதும் உறைவதும் சுகபோக செல்வங்களை போகிப்பதும் பதவியின் அதிகாரத்தை அனுபவிப்பதும் தங்களிடத்தில். ஆனால் அவர்களுடைய விசுவாசம் எல்லாம் நம் எதிரிகளின் வசம் குவிந்துள்ளது. இத்தகைய வேடதாரிகளின் சொற்களுக்கு தாங்கள் செவிசாய்த்தால் ராஜ்யம் தங்கள் கைகளை விட்டு பறிபோகும். இது எனது எச்சரிக்கை அல்ல, பணிவான ஆலோசனை. அரசு, எங்கிருந்தோ வந்த வந்தேரிகள் அத்தினாபுர அரசியல் சக்திகளாக மாற துடிக்கிறார்கள். ஒண்டி பிழைக்க வந்தோரின் சொற்களுக்கு தாங்கள் மதிப்பு கொடுத்தால் நாமும் அண்டி பிழைக்க நேரிடும். இது என்னுடைய ஆலோசனை அல்ல, பணிவான எச்சரிக்கை. தாசிக்கு பிறந்தோரெல்லாம் அத்தினாபுரத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க துடிக்கும் போது சத்திரிய வழி வந்த வந்தேரிகள் விரும்ப மாட்டார்களா?
சகுனி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. மாமா, ஆன்றோரும் சான்றோரும் கூடியிருக்கும் அவையில் நீர் இப்படி பேசுவது அநாகரிகம். ஒருவரின் பிறப்பை பழித்து பேசுவது இழிச்சொல். உண்மையை சொன்னால் சிலருக்கு உறுத்துகிறது. என்ன செய்ய? மன்னரிட்ட உணவை வயிறார உண்டிருக்கிறேன். அதனால் உடனிருந்து குழிப்பறிக்கும் துரோகிகளின் முகத்திரையை கிழித்தெறிவது என் கடமை அல்லவா? சகுனி, யார் துரோகி? பாண்டவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை சான்றோர்கள் கூடிய அவையில் எடுத்துரைக்க கூடாது என்றுதான் இதுவரை நான் பொறுமையாக காத்திருந்தேன். ஆனால் இன்று நீ என்னை பேச வைத்து விட்டாய். கணிகரின் மூலம் அரசருக்கு துர்போதனை வழங்கியது யார்? பாண்டவர்களை கொல்ல சதி திட்டம் தீட்டியது யார்? அவர்களுக்காக வாரண வதத்தில் அரக்கு மாளிகை கட்டியது யார்? அங்கே புரோசேனனை பணியில் அமர்த்தி மாளிகைக்கு தீ வைத்தது யார்? பதில் சொல்ல முடியவில்லையா சகுனி? சொல்கிறேன். புரோசேனனை உளவு பார்க்க கனகனை நியமித்தது யார்? அரசரின் அனுமதியின்றி அத்தினாபுர அரசின் பணியாட்களை கொண்டு வாரணாவத மாளிகையில் சுரங்கம் தோண்டியது யார்? கங்கை கரையில் பாண்டவர்களை பரிசில் அழைத்துச் சென்றது யார்? தப்பிய பாண்டவர்கள் அத்தினாபுரம் வராமல் காடு மலைகளில் அலையவிட்டது யார்? இதன் மூலம் அழியாத அவமானத்தை அரசருக்கு தேடிக் கொடுத்த அதி புத்திசாலியார். சொல்லுங்கள் விதுரரே. அடியேன் தான். இது ராஜ துரோகம் இல்லையா? இல்லை, இல்லை சகுனி, இல்லை. இப்பொழுது சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளும். நான் தாசிக்கு பிறந்தவன் தான். ஆனால் உம்மை போல் இந்த அத்தினாபுரத்திற்கு கேடு நினைப்பவன் இல்லை. எனக்கு இந்த அத்தினாபுரத்தின் நலனை தவிர வேறொன்றும் தெரியாது. வேறொன்றும் தெரியாது. தெரியாது. பாண்டவர்களை கொன்ற பழி இந்த குருவம்சத்தில் விழக்கூடாது என்று அரும்பாடு பட்டவன் இந்த தாசியின் புத்திரன் தான். மாமன்னர் திருதராஷ்டிரரின் புத்திரர்களான கௌரவர்களுக்கு பாவம் அன்றிவிடக் கூடாது என்று போராடியது இந்த தாசியின் புத்திரன் தான். விதுரா, சான்றோர்களும் மூடர்களும் கூடியிருக்கும் இந்த சபையிலே உரக்க கூறுகிறேன், வேதங்களை போதித்த வியாசப் பெருமானின் புத்திரன் நீ. குருகுலத்தின் தலைமகனாம் எனது தந்தையுமான சாந்தனு மகாராஜாவின் பேரன் நீ. கங்கையின் மைந்தனான எனது மானசீக புத்திரன் நீ. தர்மதேவனின் அவதாரமான உன்னை இடிந்துரைக்க எந்த ஈனப்பிறவிக்கும் அதிகாரம் இல்லை. இனி ஒரு முறை யாரேனும் உன்னை இகழ்ந்தால் அது என்னை இகழ்ந்ததற்கு சமம். அடுத்த கணம் அவர்களின் தலை மண்ணிலே உருளும்.